والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب وقال رسول الله صلى الله عليه وسلم أحسن إلى جارك تكن مؤمنا أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களுக்கு சொன்ன அருமையான 5 போதனைகளில் ஆரம்ப 2 போதனைகளை இதற்கு முன் நாம் பார்த்தோம். அதில் ஒன்று, அல்லாஹ் தடுத்திருக்கின்ற ஹராமான பாவங்களை விட்டு விடுங்கள், நீங்கள் தான் மனிதர்களில் பெரிய வணக்கசாலிகளாக திகழ்வீர்கள். 2, அல்லாஹ் உங்களுக்கு பங்கிட்டளித்திருப்பதை பொருந்திக் கொள்ளுங்கள், மக்களிலே நீங்கள் தான் பெரும் செல்வந்தர்களாக விளங்குவீர்கள். இன்று 3வது அல்லாஹுவின் தூதர் சொன்ன அந்த வார்த்தையையும் அதற்கான விளக்கத்தையும் நாம் சிந்தித்து பார்ப்போம். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அஹ்சின் இலா ஜாரிக்க, அண்டை வீட்டாருக்கு நல்லது செய், தக்குன் முஃமினா, நீ உண்மையான முஃமினாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, இங்கே நாம் சிந்தித்து பார்க்கிறோம். இந்த கேள்வியை நம்மிடத்தில் கேட்கப்பட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? உண்மையான முஃமின் என்றால் யார்? உண்மையான முஃமின், இறை நம்பிக்கையாளன் என்றால் யார் என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? மனிதன் தன்னுடைய 5 புலன் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு மறைவாக இருக்கக்கூடிய 6 விஷயங்களை யார் உறுதியாக நம்புகின்றாரோ அவருக்கு பேர்தான் நம்பிக்கையாளன், இறை நம்பிக்கையாளன், முஃமின் என்று நாம் சொல்லுவோம். 5 புலன்கள், கண்ணால் பார்க்க முடியாத, காதால் கேட்க முடியாத, நாவால் சுவைக்க முடியாத, நாசியால் நுகர முடியாத, தொட்டு தெரிந்து கொள்ள முடியாத இந்த 5 புலன் உணர்வுகளுக்கும் அப்பாற்பட்டது 6 விஷயங்கள். 1, அல்லாஹுவை நம்புவது. 2, மலக்குமார்களை நம்புவது. 3, வேதங்களை நம்புவது. 4, ரசூல்மார்களை நம்புவது. 5, தக்தீர் என்ற விதியை நம்புவது. 6, மௌத்துக்கு பின் மறுமை வாழ்க்கை உண்டு என்று நம்புவது. இந்த 6 விஷயங்களை ஒரு மனிதன் சரியாக நம்புகின்றான், உறுதியாக நம்புகின்றான் என்று சொன்னால் அவனை இறை நம்பிக்கையாளன் என்று நாம் சொல்வோம். இதுதான் சாதாரணமாக சொல்லப்படுகின்ற செய்தி, விளக்கம். ஆனால் அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 6ஐ நம்பினால் போதாது, இந்த 6இன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை அவனை எந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால், தன் அண்டை வீட்டாரிடத்தில் மிகச்சிறந்த முறையில் நடந்து கொள்ளுகின்ற ஒரு பண்பை, ஒரு சுபாவத்தை அவனிடத்தில் தோற்றுவிக்க வேண்டும். எல்லாவற்றையும் நம்புகின்றான், அல்லாஹுவை நம்புகிறான், மலக்குகளை நம்புகின்றான், வேதங்களை நம்புகின்றான், தூதர்களை நம்புகின்றான், தக்தீர் என்ற விதியையும் நம்புகின்றான், மௌத்துக்கு பிந்திய மறுமை வாழ்க்கையையும் நம்புகிறான். இத்தனையும் நம்பியதற்கு பின்பாக தன் அண்டை வீட்டாரிடத்தில் மோசமாக நடந்து கொள்கிறான் என்றால், இந்த 6ஐயும் நம்பியிருக்கின்ற நம்பிக்கையில் அவன் முறையான நம்பிக்கை கொள்ளவில்லை. சரியான முறையில் அவன் நம்பிக்கை கொண்டவனாக இருந்தால், இவற்றின் மீது அவன் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில் உண்மையாளனாக இருந்தால், தன் அண்டை வீட்டாரிடத்தில் அவன் சிறந்த முறையில் நடந்து கொள்வான். ஆம், அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் இந்த நம்பிக்கை அவனை அண்டை வீட்டாரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுகின்ற தரத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். அப்போதுதான் அவனை மூமின் என்று சொல்ல முடியும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அன்புக்குள்ளே, இந்த இடத்தில் அண்டை வீட்டாரை பற்றி அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், அப்போதுதான் ஒரு மனிதன் உண்மை மூமினாக விளங்க முடியும் என்று பெருமானார் சொன்ன காரணத்தால் அண்டை வீட்டார்களோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்வோம். அண்டை வீட்டார் என்றால் யாரை குறிக்கிறது?
அண்டை வீட்டாருக்கு எத்தனை உரிமைகள் இருக்கின்றன. பல வீடுகள் அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற போது முதல் உரிமை யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும், அந்த அண்டை வீட்டாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் எவை எவை, அந்த அண்டை வீட்டார்களை மதித்து நடப்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி அண்டை வீட்டாரோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விளக்கங்களை நாம் தெரிந்து கொள்வோம். அன்புக்களே, மார்க்கத்தின் பார்வையில் முதலாக நாம் தெரிந்து கொள்வோம். மார்க்கத்தின் பார்வையில் அண்டை வீட்டார்களை 3 தரமாக பிரிக்கப்படுகிறது. சிலருக்கு 3 வகையான கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். 3 கோணங்களில் அவர்களுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னும் சிலருக்கு 2 கோணங்களில் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னும் சில அண்டை வீட்டாருக்கு ஒரே ஒரு அடிப்படையில் ஒரே ஒரு கோணத்தில் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆம், அந்த 3 கோணங்களில் யாருக்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம்? ஒரு பக்கத்து வீட்டார், அவர் நமக்கு பக்கத்து வீட்டாராக இருப்பதோடு மட்டுமல்ல, முஸ்லிமாகவும் இருக்கின்றார். அத்தோடு நம் உறவில் பட்ட சொந்த பந்த உறவில் பட்டவராகவும் இருக்கின்றார். இவருக்கு 3 விதமான பொறுப்புகள் கடமைகள் நம் மீது உண்டு. அவர் அண்டை வீட்டார் என்ற அடிப்படையிலும், அவர் ஒரு முஸ்லீமாக இருக்கிறார் என்ற அடிப்படையிலும், அவர் நம்முடைய உறவில் பட்ட உறவினராக இருக்கிறார் என்ற அடிப்படையிலும் 3 வகையான கடமைகள் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்து 2 வகையான கடமை யாருக்கு? அவர் அண்டை வீட்டார், முஸ்லீமாக இருக்கின்றார், ஆனால் நம் உறவில் பட்டவர் அல்ல. அவருக்கு அந்த 2 கடமைகளை 2 கோணங்களில் அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அடுத்து 3வது ஒரே ஒரு கடமை. அவர் யார்? அண்டை வீட்டாராக இருக்கின்றார், ஆனால் முஸ்லீமாக இல்லை, அவர் பிற மதத்தை சார்ந்தவராக இருக்கின்றார். ஆம், அவர் அண்டை வீட்டார் என்ற ஒரே காரணத்திற்காக அவருக்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி மார்க்கம் 3 வகையாக வகைப்படுத்துகிறது. அடுத்த அன்புக்குள்ளே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலர் நினைத்து கொண்டார்கள், அண்டை வீட்டார் நம்மளிடத்தில் இணக்கமாக நல்ல விதமாக நடந்து கொண்டால் நாமும் அவர்களிடத்தில் இணக்கமாக நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பொருத்தமற்ற முறையில் நம்மிடத்தில் நடந்து கொண்டால் அவர்கள் விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை என்று பலர் கருதி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. மார்க்கம் சொல்கிறது, அண்டை வீட்டாருக்கு ஒரு மூமின் கடமைப்பட்டிருக்கின்றார். அந்த அண்டை வீட்டார் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவர் முஸ்லீம் அல்லாதவராக இருந்தாலும் சரி, வணக்கசாலியாக இருந்தாலும் சரி, பாவியாக இருந்தாலும் சரி, அவர் நமக்கு நண்பனாக இருந்தாலும் சரி, விரோதியாக இருந்தாலும் சரி, அவர் நமக்கு நல்லதை நாடுகின்றவராக இருந்தாலும் சரி, தீங்கை நாடுகின்றவராக இருந்தாலும் சரி, நம் உறவில் பட்டவராக இருந்தாலும் சரி, அந்நியராக இருந்தாலும் சரி, வீட்டால் மிக மிக நெருக்கமானவராக இருந்தாலும் சரி, அல்லது வீட்டால் சற்று தூரமானவராக இருந்தாலும் சரி, இந்த எல்லா நிலைகளிலேயும் அவர் அண்டை வீட்டார் என்ற அந்த நிலையில் தான் அவர் வருகின்றார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? விரோதியாக இருந்தால் அவர் பக்கத்தில் இருந்தாலும் அவரை கண்டுகொள்ள வேண்டிய அவசியமில்லை. நமக்கு நன்மை நாடவில்லை, நமக்கு தீமையைத்தான் நாடுகின்றார் என்று சொன்னால் அவர் பக்கத்தில் இருந்தாலும் கூட பக்கத்து வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவருக்கு செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று நாம் கருதுகிறோம். ஆனால் மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. எல்லா நிலைகளிலேயும் நமது வீட்டுக்கு அருகில் அவர் வசிக்கின்றார் என்ற ஒரே காரணத்திற்காக எல்லா நிலைகளிலேயும் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. அடுத்து ஒரு கேள்வி, அண்டை வீட்டார் என்ற இந்த வார்த்தையின் கீழ் யார் யாரெல்லாம் வருவார்கள்? அன்புக்குரியவர்களே, அண்டை வீட்டார் என்ற இந்த வார்த்தையின் கீழ் சில அறிஞர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு பகுதியிலும் 40 வீடுகள் வரும். ஒவ்வொரு பகுதியிலும், அதாவது வலப்புறத்தில் 40 வீடு, இடப்புறத்தில் 40 வீடு, முன்பகுதியில் 40 வீடு, நமது வீட்டுக்கு பின்பகுதியில் 40 வீடு. இப்படி 4 திசைகளிலேயும் 40 வீடுகள் வரைக்கும் அண்டை வீட்டார் என்ற பெயர் பொருந்தும் என்று அறிஞர்கள் ஒரு சாரார் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இன்னொரு சாரார் குறிப்பிட்டார்கள், இல்லை, நமது வீட்டில் இருந்து உரத்து குரல் எழுப்பினால், உரத்து குரல் எழுப்பி அழைத்தால் யாருக்கெல்லாம் நம் சப்தம் போய் சேருமோ, யாரெல்லாம் நம் சப்தத்தை கேட்டுவிட்டு பதில் சொல்ல முடியுமோ அத்தனை தொலைதூரத்திற்கு அந்த இடைவெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் அண்டை வீட்டார் என்ற பெயர் பொருந்தும். நமது ஓசை யாருக்கு கேட்க மாட்டாதோ, நமது ஓசையை கேட்டுவிட்டு யார் பதிலளிக்க முடியாதோ அவர்களெல்லாம் அண்டை வீட்டார் என்ற வார்த்தைக்குள் வரமாட்டார்கள் என்று குறிப்பிட்டார்கள்.
அடுத்த அன்புக்குரியவர்களே, அண்டை வீட்டாருக்கு மார்க்கத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு முக்கியத்துவம்? அவர்களிடத்தில் முறையாக நடந்து கொள்வது ஒரு மனிதனுடைய ஈமான் பரிபூரணமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம். ஈமான் பரிபூரணமாக இருக்கிறதா இல்லையா என்பதை அடையாளப்படுத்துவதற்கு, அதை உரைத்து பார்த்து நாம் தெரிந்து கொள்வதற்கு உரைகளாக மார்க்கம் சொல்கிறது. இவன் தன் அண்டை வீட்டாரிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறான் அதை பார்த்து ஈமான் பூரணம் பெற்றிருக்கிறதா உள்ளதாக இருக்கிறதா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இதோ அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு சில ஹதீஸ்களை பாருங்கள். மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபல்யுஹ்சின் இலா ஜாரிஹி. அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நீங்கள் உண்மையில் நம்பியவர்களாக இருந்தால் தன் அண்டை வீட்டாருக்கு நல்லது செய்யுங்கள். இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அல்லாஹுவை நம்பி இருக்கின்றோம், மறுமை நாளை நம்பி இருக்கின்றோம். ஆனாலும் அல்லாஹுவின் தூதர் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நீங்கள் நம்பியவர்களாக இருந்தால் பக்கத்து வீட்டாருக்கு நல்லது செய்யுங்கள். என்ன பொருள்? நம்பி இருக்கிறோம், அந்த நம்பிக்கையில் உண்மையாளர்களா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹுவை நம்பி இருக்கிறோம், ஆகிரத்தை நம்பி இருக்கிறோம், மறுமை வாழ்க்கையை நம்பி இருக்கிறோம். உண்மையிலேயே அல்லாஹ் மீது நாம் சரியாக நம்பிக்கை வைத்திருந்தால், மௌத்துக்கு பிந்திய அந்த மறுமை வாழ்க்கை மீது உண்மையாகவே நாம் நம்பிக்கை வைத்திருந்தால், நிச்சயமாக நமது வீட்டை அடுத்திருக்கின்ற அண்டை வீட்டாரிடத்தில் நாம் சரியாக நடந்து கொள்வோம். சரியாக நாம் நடந்து கொள்வோம், நடந்து கொள்கிறோம் என்பதுதான் நமது ஈமான் அல்லாஹ் மீதும் ஆகிரத்தின் மீதும் சரியாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம். பக்கத்து வீட்டாரிடத்தில் ஒருவன் சரியாக நடந்து கொள்வதில்லை, முறைகேடாக நடந்து கொள்கிறான் என்று சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும், அவன் சரியான முறையில் அல்லாஹ் மீது அவனுக்கு நம்பிக்கை இல்லை. மறுமை நாள் மீதும் மௌத்துக்கு பிந்திய மறுமை வாழ்க்கை மீதும் அவனுக்கு சரியான முறையில் நம்பிக்கை இல்லை என்று அதற்கு பொருள். இதே விதமாக பெருமானார் இன்னும் சொன்னார்கள், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பி இருப்பதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தன் அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்துங்கள் என்று சமுதாயத்தில் பார்க்கிறோம். ரொம்ப இழிவான முறையில் சிலர் தங்கள் அண்டை வீட்டார்களை நடத்துவார்கள், தரந்தாழ்ந்த முறையில் அவர்களிடத்தில் நடந்து கொள்வார்கள். ஆம், இப்படி தன் அண்டை வீட்டாரிடத்தில் மோசமான முறையில் இழிவான முறையில் யார் நடந்து கொள்கிறாரோ அவர் அல்லாஹ் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையில் சந்தேகப்பட வேண்டும். மறுமை நாளை நம்பி இருப்பதில் சந்தேகம் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். உண்மையில் அல்லாஹ் மீதும் ஆகிரத்தின் மீதும் அவர் நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் தன் அண்டை வீட்டாரை அவர் கண்ணியப்படுத்துவார் என்று அல்லாஹுவின் திருத்தூதர் சொன்னார்கள். மற்றொரு ஹதீஸிலே சொன்னார்கள், மன்கான யுக்மினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபலா யூதி ஜாரஹு. அல்லாஹ் மீதும் மறுமை நாள் மீதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டதில் உண்மையாளர்களாக இருந்தால் அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம், அவர்களை துன்புறுத்த வேண்டாம். ஆனால் இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம், சர்வ சாதாரணமாக அண்டை வீட்டாருக்கு துன்பத்தை கொடுக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் சிலருக்கு முழு நேர பணியே அதுதான். தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஏதாவது தொல்லை கொடுத்து கொண்டே இருக்கிறான், அவனை நிம்மதியாக இருக்க விடக்கூடாது. இதற்காக வேண்டியே காலையில் இருந்து மாலை வரைக்கும் திட்டமிட்டு காரியங்கள் செய்து கொண்டிருப்பார்கள், ஏதோ சாதனை செய்வதை போன்று. ஆனால் அல்லாஹுவின் திருத்தூதர் சொன்னார்கள், அண்டை வீட்டானுக்கு துன்புறுத்துகின்ற பழக்கம் உனக்கு எதுவரைக்கும் இருக்கிறதோ அதுவரைக்கும் நீ உனக்கு அல்லாஹ் மீது உண்மையாக நம்பிக்கை இல்லை, மறுமை மீது உனக்கு சரியான நம்பிக்கை இல்லை. இருந்திருந்தால் அவர்களை நீ துன்புறுத்த மாட்டாய், அவர்களை வேதனைப்படுத்த மாட்டாய். மேலும் சொன்னார்கள், மா ஹுவ பிமுஃமினின் மன் லம் யஅமன் ஜாருஹு பவாயிகஹு. அவன் மூமினே இல்லை யாருடைய துன்பத்தை விட்டும் பக்கத்து வீட்டார் நிம்மதியற்றிருக்கவில்லையோ, இவன் எனக்கு துன்பம் தருவான் என்பதில் அச்சமற்றிருக்க வேண்டும், இதனால் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட மாட்டாது என்று நிம்மதியாக இருக்க வேண்டும். அப்படி நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்றால் எப்படி? பக்கத்து வீட்டுக்காரன் இவனை கொண்டு நமக்கு என்ன ஏற்படுமோ, நேற்று அந்த முசீபத்து வந்தது, இன்றைக்கு என்ன முசீபத்தோ, நாளை என்னவோ என்று கொலையை அள்ளி பிடித்து கொண்டு இவன் விஷயமாக பயந்து கொண்டே இருக்கிறான். இப்படி தன் அண்டை வீட்டாருடைய தீங்கை விட்டும் இவன் அச்சமற்றிருக்கவில்லை என்று சொன்னால் நீ மூமினே இல்லை, இறை நம்பிக்கையாளனே இல்லை என்று அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். ஆம், பக்கத்து வீட்டாருக்கு நன்மை செய்கின்றவன் தான்
உண்மையான முஃமின் என்ற கருத்தை அல்லாஹுவின் திருத்துதர் இங்கே நமக்கு புரிய வைக்கின்றார்கள். மற்றொரு சந்தர்ப்பத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக அவன் இறை நம்பிக்கை கொள்ளவில்லை. 3 முறை சொன்னார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக அவன் ஈமான் கொள்ளவில்லை, அல்லாஹ் மீது ஆணையாக அவன் ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னபோது அருகில் இருந்த தோழர் பெருமானாரிடத்தில் கேட்டார்கள், நாயகமே 3 முறை அவன் ஈமான் கொள்ளவில்லை என்று அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சத்தியமிட்டு சொன்னீர்களே, அப்படி என்று சொன்னால் லகது ஹாப வ ஹஸிர, அவன் நஷ்டமடைந்தான், அவன் மோசம் போனான். யார் அவன்? ஈமான் கொள்ளவே இல்லை என்று 3 முறை ஆணையிட்டு சொல்லுகின்ற அளவுக்கு மோசமான நிலைக்கு சென்றவன் அவன் யார்? தாங்கள் யாரை குறிப்பிடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லா யமனு ஜாருஹு பவாயிகஹு, யாருடைய தீங்கை விட்டும் பக்கத்து வீட்டுக்காரன் நிம்மதியாக இல்லையோ அவனைத்தான் நான் சொன்னேன். என்ன பொருள்? பக்கத்து வீட்டுக்காரன், அவன் மூலமாக நமக்கு என்ன துன்பம் ஏற்படுமோ என்று பக்கத்து வீட்டுக்காரன் பயந்து கொண்டிருக்கிறான். அவனால் எனக்கு எந்த தீங்கும் ஏற்பட மாட்டாது, நல்ல மனிதன், அவன் மூலமாக எனக்கு ஏற்பட்டால் நன்மைதான் எனக்கு விளையும், அவனால் எனக்கு எந்த தீங்கும் விளைய மாட்டாது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆனால் இவனை ஒட்டி என்ன முசீபத்து ஏற்படுமோ, எந்த நேரத்தில் என்ன ஏற்படுமோ, என்ன பாதிப்பு ஏற்படுமோ என்று அஞ்சுகின்ற அளவுக்கு இவனுடைய நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹுவின் தூதர் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொன்னார்கள், 3 முறை சொன்னார்கள், நீ மூமின் இல்லை இல்லை இல்லை. ஆம் அன்புகளே, இன்னும் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் வயிறு நிறைய வயிறு புடைக்க உண்டு விட்டு இரவிலே உறங்குகிறான். இந்த நிலையில் பக்கத்து வீட்டார் பசித்திருக்கின்றார்கள், அவர்கள் பசித்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டே ஒரு நிலைமை இருக்கிறது. பக்கத்து வீட்டாருடைய நிலையை இவனுக்கு புரியாது. அவர்கள் உண்டார்களா உண்ணவில்லையா அதை பற்றி இவனுக்கு அறவே தெரியாது. இந்த நிலையில் இவன் வயிறார உண்டு விட்டு உறங்குகிறான் என்று வைத்துக் கொள்வோம். இதுவே மாபெரும் தவறு. ஆனால் இன்னொன்று ஆக மோசமான ஒரு செயல், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு உண்பதற்கு உணவு இல்லை, பசியோடு பட்டினியோடு தான் இந்த இரவு கழிக்கின்றார்கள், அந்த பசி தொல்லையோடு இரவை கழிக்கின்றார்கள் என்று தெரிந்திருந்தும் தன் வீட்டிலே அறுசுவை உணவு வயிறார உண்டு விட்டு வயிறு நிரம்ப தூங்குகின்றார்கள். ஆனால் பக்கத்து வீட்டாரை பற்றி கவலைப்படவில்லை என்று சொன்னால், அல்லாஹுவின் திருத்துதர் சொன்னார்கள், இவர்கள் உண்மையான மூமின்களே இல்லை, உண்மையான மூமின்களே இல்லை. என்ன பொருள்? அக்கம் பக்கத்து வீட்டாருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உன்னுடைய ஈமானை உரைத்து பார்க்கின்ற உரைகள், உன்னுடைய ஈமானை அலைந்து பார்க்கக்கூடிய அளவுகோல், நீ பக்கத்து வீட்டாரிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதுதான். அதை அடிப்படையாக கொண்டுதான் உன் ஈமான் தரமானதா தரமற்றதா, முழுமையானதா முழுமையற்றதா என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். மார்க்கமோ அண்டை வீட்டாருக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் நம்ம ஊரிலே சில இடங்களில் சில குடும்பங்களில் பார்க்கிறோம், வீட்டுக்கு உள்ளேயே அண்ணன் தம்பி இருவரும் அல்லது சகோதரியும் இருப்பார்கள். ஒரு தாய் தந்தைக்கு பிறந்த 2 சகோதரிகள் ஒரே வீட்டில் இருப்பார்கள். ஒரு பகுதியில் சகோதரி, இன்னொரு பகுதியில் இன்னொரு சகோதரி இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் மோசமான ஒரு உறவு. இவர் விஷயத்தில் அவர் கண்டு கொள்ள மாட்டார், அவர் விஷயத்தில் இவர் கண்டு கொள்ள மாட்டார். அவருடைய தீங்கை பார்த்து இவர் சந்தோஷப்படுவார், இவருக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை பார்த்து அவர் சந்தோஷப்படுவார். இவருக்கு ஏற்படுகின்ற நலவை பார்த்து விட்டு அவர் புழுக்கம் அடைவார், அவருடைய உயர்வு முன்னேற்றத்தை பார்த்து விட்டு இவர் குமைந்து கொண்டிருப்பார். என்ன மோசமான ஒரு நிலை! அவரோ பக்கத்து வீட்டார் மட்டுமில்லை, முஸ்லிமாக இருக்கின்றார், அதையும் தாண்டி உறவில் ஏற்பட்டவராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கு மேல் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்த உடன்பிறப்பு, இரத்த பந்தம், உடன்பிறப்பாக இருக்கின்ற நிலையில் இருவருக்கு மத்தியில் சுமூகமான உறவு இல்லாமல் கீரியும் பாம்பு போன்று ஒரே வீட்டிலே வசிக்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்களை குறித்து நாம் என்ன சொல்ல? அன்புகளே, அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்போதெல்லாம் என்னை சந்திக்க வருகின்றார்களோ அப்போதெல்லாம் தவறாமல் எனக்கு செய்கின்ற போதனை வசியத்து, நாயகமே உங்கள் பக்கத்து வீட்டாரோடு நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். திரும்ப 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 இந்த போதனையை எந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால்,
எனக்கு ஒரு கட்டத்தில் சந்தேகம் வந்தது. எங்கே ஜிப்ரீல் வலியுறுத்துகின்ற இந்த அமைப்பை பார்த்தால் ஒரு கட்டத்தில் நாயகமே, நீங்கள் மௌத்துக்கு பின் விட்டு செல்லுகின்ற உங்களுடைய சொத்தில் எப்படி உங்களுடைய ஆண் மக்களுக்கும் பெண் மக்களுக்கும் பங்கு உண்டோ அதே போன்று உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கும் அந்த சொத்தில் பங்கு உண்டு என்று எனக்கு வாரிசாக ஆக்கி விடுவார்களோ என்று நான் கருதுகின்ற அளவுக்கு ஜிப்ரீல் எனக்கு பக்கத்து வீட்டாரை குறித்து வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். பெரியவர்களை, இந்த வார்த்தையை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்ற மகன் பெற்ற மகள் தந்தை இறந்து விட்டால், தாய் இறந்து விட்டால், அவர்கள் விட்டு சென்ற சொத்துக்கு இவர்கள் தான் வாரிசு. எந்த அளவுக்கு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு மத்தியில் உறவு நெருக்கம் இருக்கிறது. இந்த உறவு நெருக்கத்தின் காரணமாகத்தான் தந்தைக்கு மகன் வாரிசு, தாய்க்கு பிள்ளைகள் வாரிசு. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரருக்கு அந்த அந்தஸ்தை கொடுப்பார்களோ, தாய்க்கும் பிள்ளைக்கும் மத்தியில் உள்ள, தந்தைக்கும் பிள்ளைக்கு மத்தியில் உண்டான அந்த நெருக்கத்தை, அந்த உரிமையை பக்கத்து வீட்டாருக்கும் ஜிப்ரீல் கொடுப்பார்களோ என்று கருதுகின்ற அளவுக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்தினார்கள் என்று சொன்னால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பக்கத்து வீட்டாருக்கு நாம் எந்த அளவுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று. ஆனால் அதை இன்று நாம் ரொம்ப துச்சமாக, அற்பமாக கருதுகின்றோம். மார்க்கம் பக்கத்து வீட்டாருடைய அந்த அந்தஸ்தை ரொம்ப உயர்வாக வைத்திருக்கிறது. ஒரு மனிதன் பாக்கியம் பெற்றவனா, அவன் துர்ப்பேறு பெற்றவனா என்பதை அடையாளப்படுத்துவதற்கு அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரனை காரணமாக ஆக்குகிறது. இதோ பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தையை, அர்பஉம் மினஸ் ஸஆதா, ஒரு மனிதனுக்கு 4 விஷயங்கள் அமைய பெற்றால் அவன் பாக்கியசாலி. 4 விஷயங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது எது இருக்கிறதோ இல்லையோ, இந்த 4 மட்டும் கிடைத்து விட்டது, 4 மட்டும் அமைந்து விட்டது என்றால் அவன் பேறு பெற்றவன், அவன் பெரிய பாக்கியசாலி, சீதேவி என்று சொல்லலாம். என்ன 4 விஷயம்? முதல் விஷயம், அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல மனைவி, சாலிகான மனைவி. ஆம், அவள் தன் கற்பிலும் சரி, இவனுடைய உடைமையிலும் சரி, இவனுக்கு துரோகம் செய்ய மாட்டாள். இவன் பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு மகிழ்ச்சி ஊட்டுவாள், எல்லா வகையிலும் உறுதுணையாக இருப்பாள். குறிப்பாக மார்க்க விஷயத்தில் ரொம்ப துணையாக அவள் நடந்து கொள்வாள். சொல்லிக்கொண்டே போகலாம். மொத்தத்தில் நல்ல ஒரு சாலிகான மனைவி. ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெற்ற முதல் பேரு நல்ல மனைவி அமைந்து விட்டால். 1. 2, அல் மஸ்கனுல் வாசிஅ், தாராளமான வீடு. தாராளமான வீடு என்று சொன்னால் பெரிய அரண்மனை போன்று இருக்க வேண்டும் என்று அதற்கு அர்த்தமல்ல. எல்லாத்துக்கும் போவாது. இருக்கக்கூடிய வீடு தன்னுடைய வசதிகளுக்கு, தன்னுடைய தேவைகளுக்கு எல்லாம் போதுமானதாக இருக்கிறது. கலரை செலக்ட் பண்ணணும். சிலருடைய வீடுகள் பார்க்கலாம், அதை மட்டும் கொடுத்தா போவாது, சமையலறை இருக்கும், ஆனால் அவர்களுக்கு அது வசதியாக அமையாது. சிலருடைய வீட்டில் அளவில் சிறியதாக இருக்கும், ஆனால் ரொம்ப வசதியாக இருக்கும். இங்கே அல்லாஹ்வின் தூதர் சொல்வது இடத்தால் விசாலத்தை சொல்லவில்லை, எல்லா வகையிலும் பொருத்தமாக இருக்கிறது வீடு. அது விசாலமாக இருந்தும் பொருத்தமாக இருக்கலாம், விசாலமாக இல்லாமல் இருந்தும் பொருத்தமாக இருக்கலாம். எப்படியோ வீட்டுக்காரருக்கு அது ரொம்ப பொருத்தமாக, கம்ஃபர்டபுள் சொல்வார்களே, அது போன்ற ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது வீடு. அப்படி பொருத்தமான வீடு. 3, சொன்னார்கள் அல் ஜாரு சாலிஹு, நல்ல அண்டை வீட்டுக்காரர்கள். பக்கத்து வீட்டுக்கார மனிதன் நல்ல மனிதன், அப்படி ஒரு அமைப்பு அவனுக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். 4, அல் மர்கபுல் ஹனி, இதமான வாகனம். பெருமானாருடைய பொற்காலத்தை பொறுத்த மட்டில் இன்று நாம் பயன்படுத்துகின்ற இந்த மோட்டார் வாகனங்கள் இல்லை. இன்று நாம் பைக்கு என்றோ கார் என்றோ வேறு என்னென்னவோ பயன்படுத்துகின்றோம். பெருமானாருடைய பொற்காலத்தில் இப்படிப்பட்ட இந்த மோட்டார் வாகனங்கள் இல்லை. அன்று குதிரை, ஒட்டகை, வெவ்வேறு கழுதை என்று வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டது. அந்த காலத்தை பொறுத்த மட்டில் சில வாகனங்கள் இருக்கிறது, எஜமானனுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற முறையில் ஒத்துழைப்பு செய்யும். அதிவேகமாக செல்ல வேண்டும் என்று இவன் கருதுகின்ற போது அவனை சுமந்து கொண்டு அதிவேகமாக செல்லும். தனக்கு முன்பால் சென்றிருக்கின்ற அவர்களையும் முந்திக் கொண்டு போக வேண்டும் என்று விரட்டுகிற போது நோக்கத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற முறையில் ஒத்துழைப்பு செய்யும். ஆம், இதமான வாகனம். இவன் என்ன விரும்புகிறானோ அதற்கெல்லாம் அவனுக்கு ஒத்துழைப்பு செய்யும். இப்படி சில வாகனங்கள் இருக்கும். இப்படி சில இந்த பயணம் செய்யக்கூடிய மிருகங்கள் இருக்கும்.
அப்படி அருமையான இதமான வாகனமும் அமைந்து விட்டது. நல்ல மனைவி, அருமையான விசாலமான வீடு, நல்ல அண்டை வீட்டார், அவனுக்கு அமைய பெற்ற வாகனம் இதமான வாகனம். இந்த நாளும் ஒரு மனிதனுக்கு அமைந்து விட்டது என்று சொன்னால் அவன் பேறு பெற்றவன், அவன் பெரிய பாக்கியசாலி. அதை அப்படியே திருப்பி போடுங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் துர்பேறு பெற்றவன், அவன் பாக்கியத்தை இழந்துவிட்டு துர்பேறு பெற்றவன் என்பதற்கு 4 அடையாளம். ஒன்று, அல் மர்அத்து சூ, கெட்ட மனைவி. கெட்ட மனைவி என்று சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா வகையிலையும். இவன் இருக்கின்ற போதும் அவனை துன்புறுத்தும் விதமாக பார்ப்பாள், பேசுவாள், நடந்து கொள்வாள், வேதனைப்படுத்துவாள். இவன் இல்லை, அப்பால் சென்று விட்டான் என்று சொன்னால் துரோகம் செய்வாள், உடலிலும் துரோகம் செய்வாள், அவன் பொருளிலும் துரோகம் செய்வாள். எவையெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இவன் விரும்புவானோ எல்லாவற்றிலேயும் அவள் துரோகத்தோடு நடந்து கொள்வாள். அதுதான் தீய கெட்ட மனைவி. தீமை தீய ஒரு மனைவி ஒரு மனிதனுக்கு அமைந்து விட்டால். 1. 2, அல் ஜாரு சூ, கெட்ட அண்டை வீட்டுக்காரன். இவனிடத்தில் நல்லதை கண்டால் முகம் சுடித்துக் கொள்வான், இவனிடத்தில் தீமை கண்டால் ஊரெல்லாம் பறையடிப்பான். இவனிடத்தில் நல்லது காணப்பட்டால் யாரிடத்திலும் சொல்ல மாட்டான், குழி தோண்டி புதைத்து விடுவான். ஆனால் இவனிடத்தில் ஒரு சின்ன குறை கண்டுவிட்டால் ஊரெல்லாம் டமாரமடிப்பான், ஊரெல்லாம் பறை போடுவான். இப்படிப்பட்ட மோசமான ஒரு அண்டை வீட்டுக்காரன். இவனுடைய வளர்ச்சியை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை பொறுத்து கொள்ள முடியாது. அவனுடைய பின்னடைவு, அவனுடைய சிரமங்களை பார்த்துவிட்டு ஆனந்தம் அடைவான், மகிழ்ச்சி அடைவான். இப்படிப்பட்ட மோசமான அண்டை வீட்டுக்காரன். மனைவியும் தீயவள், அண்டை வீட்டுக்காரனும் தீயவன். அத்தோடு வல் மர்கபு சூ, தீய வாகனம். பெருமானாருடைய பொற்காலத்தை பொறுத்த மட்டில் இவன் என்ன நினைக்கிறானோ அதற்கு எதிராக நடக்கும். சில வாகனங்களை பார்க்கலாம், சில ஒட்டகை, குதிரை இது போன்றவற்றில் சில பிரயாணிகளை பார்த்தோம் என்று சொன்னால் இவன் என்ன விரும்புகிறானோ அதற்கு அவனுக்கு ஒத்துழைப்பு செய்ய மாட்டார், அதற்கு எதிராக நடக்கும். இந்த காலத்தை பொறுத்த மட்டில் வாகனத்தில் சில வாகனங்களுக்கு நாம் எப்போது அவசரமாக ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புவோமோ அப்போதுதான் அது வேலையை காட்டும். மற்ற நேரத்தில் நன்றாக ஒத்துழைப்பு செய்யும். குறிப்பாக ஒரு அவசரத்துக்கு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நாம் புறப்படுகின்றோம் என்று சொன்னால் அந்த வாகனம் நமக்கு ஒத்துழைப்பு செய்யாது. இப்படி சகடையாக இருக்கக்கூடிய வாகனம். அதே போன்று வல் மஸ்கனு தீக், நெருக்கடியான வீடு. வீட்டுக்குள்ளே வந்ததற்கு பின்பாக அவனுக்கு ஒரு அமைதி, ஒரு நிம்மதி கிடைக்கவில்லை. ஏதோ ஒரு வகையான இறுக்கம், அவன் உள்ளத்தால் இறுக்கப்படுவதை போன்று உணர்கின்றான். இப்படி மனைவியும் பக்கத்து வீட்டுக்காரரும் அவனுக்கு அமைந்திருக்கின்ற வாகனமும் அவனுடைய வீடும் எல்லாமே மோசமாக இருக்கிறது என்று சொன்னால் அவன் துர்பேறு பெற்றவன், அவன் நர்பாக்கியத்தை இழந்து விட்டவன் என்று அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னும் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் நல்லவனா தீயவனா என்பதை தீர்மானிப்பதற்கு அடையாளமாக எது இருக்கிறது? அல்லாஹுவின் தூதரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார். வந்தவர் கேட்டார், நாயகமே, நான் நல்ல மனிதனா கெட்ட மனிதனா, தீயவன்? நான் நல்லது செய்கின்ற நல்ல மனிதன் என்றோ அல்லது தீமை புரிகின்ற தீயவன் என்றோ நான் எதை காரணமாக கொண்டு, எதை அடையாளமாக கொண்டு எடுத்துக்கொள்வது என்று கேட்டார். அப்போது அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். அல்லாஹுவின் திருத்தூதர் சொன்னார்கள், உன்னுடைய பக்கத்து வீட்டான் உன்னை பற்றி என்ன பேசுகின்றான் என்று பார். உன் வீட்டுக்கு அருகில் இருக்கின்றானே, வசிக்கின்றானே, வசிப்பிடத்தில் அவன் உன்னை பற்றி என்ன பேசுகின்றான் என்று பார். நல்ல மனிதன், நல்ல விதமாக நடந்து கொள்கிறான் என்று உன்னை வாயார புகழ்கின்றானா, நிச்சயமாக நீ நல்ல மனிதன். பக்கத்து வீட்டுக்காரன் தருகின்ற சான்று அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உன் வீட்டை சுற்றி வசிக்கக்கூடிய அக்கம் பக்கத்து வீட்டார்கள் உன்னை பற்றி நல்லவன், நல்லது செய்கின்றவன் என்று சொன்னால் நிச்சயமாக நீ அல்லாஹ்விடத்தில் நல்லவன். அதே சமயத்தில் உன் வீட்டை சுற்றி வாழுகின்ற அக்கம் பக்கத்து வீட்டார்கள் தீயவன், தீமை செய்கின்றவன், மோசமானவன் என்று உன்னை பற்றி பேசினால் அல்லாஹ்விடத்திலேயே நீ மோசமானவன் தான். அல்லாஹ்விடத்தில் நீ மோசமானவன். நீ நல்லவனா மோசமானவனா என்பதை தீர்மானிப்பதற்கு உன்னை சுற்றி வாழுகின்ற மக்கள் உன்னை குறித்து என்ன சாட்சியம் கூறுகிறார்கள் அதை அடிப்படையாக கொண்டுதான்
தீர்மானிக்கப்படும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ் இடத்தில் நல்லவனா தீயவனா என்று தீர்மானிக்கப்படுவதற்கு அண்டை வீட்டாருடைய சாட்சி முன்னிறுத்தப்படுகிறது. அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன், அணு அணுவாக தெரிந்தவன், மனிதனுடைய உள்ளங்களை ஊடுருவி புரிந்து கொள்ளுகின்றவன். அப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் விஷயத்தில் முடிவெடுப்பதற்கு பக்கத்து வீட்டாருடைய சாட்சியத்தை, கருத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ் முடிவெடுக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் அக்பர். பக்கத்து வீட்டுக்காரருக்கு எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்தை மார்க்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிந்திக்க வேண்டிய முக்கியமான செய்தி. அதே போன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்தை சொன்னார்கள். ஒன்று, தீய அண்டை வீட்டுக்காரனை விட்டும் அல்லாஹ் இடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். அரபியில் ஒரு பழமொழி சொல்வார்கள், உத்துலுபுல் ஜார கபலத்தார். வீடு கட்டப் போகின்றாயா அல்லது வீடு வாங்க போகிறாயா? வீடை கட்டுவதற்கு முன்பும் வாங்குவதற்கு முன்பும் நீ செய்ய வேண்டிய காரியம், பக்கத்தில் யார் வீடு என்பதை பார். உத்துலுபுல் ஜார கபலத்தார். வீட்டை தீர்மானிப்பதற்கு முன் அண்டையில் இருப்பது யார் என்று பார்த்து தெரிந்து கொள். அவர்களை தெரிந்து அவர்கள் நல்லவர், பிரச்சனை இல்லை என்று உனக்கு மன நிறைவு இருந்தால் அந்த இடத்தில் வீடு கட்டு. அவருடைய பக்கத்தில் இருக்கின்ற அந்த வீட்டை நீ வாங்கிக்கொள். பக்கத்து வீட்டார் சரியாக இல்லை என்று சொன்னால் மறந்தும் அங்கே போய் வீடு கட்டி விடாதே. அந்த வீட்டை, பக்கத்து வீட்டை வாங்கி விடாதே. காலத்துக்கும் நீ அங்கே வசிக்கின்ற, குடியிருக்கின்ற காலமெல்லாம் உன் நிம்மதி பறிக்கப்பட்டு போய்விடும், அமைதி குலைந்து நாசமாகிவிடும். ஆகவே ரொம்ப எச்சரிக்கை. இது வசிப்பிடம், அதாவது வீடுகளுக்கு மட்டுமல்ல, வியாபாரத்தலமாக இருந்தாலும் அதற்கும் பொருந்தும். நாம் ஒரு இடத்தில் சென்று வியாபாரத்தை துவக்குகிறோம், அப்படியா? அந்த இடத்தில் பக்கத்தில், அக்கம் பக்கத்தில் முன்னும் பின்னும் வலமும் இடமும் இருக்கின்ற வியாபாரிகள் எப்படிப்பட்டவர்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பொற்காலத்தில் எப்படிப்பட்ட வியாபாரிகள் இருந்தாலும் தெரியுமா? ஒரே வியாபாரம், அவருக்கு வியாபாரம் நடந்துவிட்டு காலையில் வந்தவுடன் ஒரு கடைக்காரருக்கு நடந்துவிட்டது வியாபாரம். அந்த வியாபாரத்திலே கிடைத்த லாபமே அன்றைய நாளில் அவர் குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமானது. இந்த நிலையில் பக்கத்து கடைக்காரர் வியாபாரம் இல்லாமல் இருக்கிறார். இப்போது ஒரு கஸ்டமர் வருகின்றார். முந்திய அதே நபரிடத்தில் போய் பொருளை வாங்க போகிறார். அவர் சொல்கிறார், தயவுசெய்து என் பக்கத்து கடைக்காரரிடத்தில் சென்று வாங்க. அல்லாஹ் எனக்கு ரிசுக்கை அளந்து விட்டான். என் குடும்பத்துக்கு தேவையான ரிசுக்கை அல்லாஹ் எனக்கு கொடுத்து விட்டான். காலாகாலத்தில் எனக்கு வந்து சேர்ந்து விட்டது. அவர் பக்கத்து வீட்டுக்காரர், குடும்பஸ்தர், 2 பிள்ளை எல்லாம் வைத்திருக்கின்றார், வியாபாரம் இல்லாமல் இருக்கின்றார். அவரிடத்தில் சென்று வாங்கு, அவருக்கு கொஞ்சம் கிடைக்கட்டும் என்று தனக்கு வந்த கஸ்டமரை அங்கே திருப்பி அனுப்புகின்றார் என்றால் அல்லாஹ் அக்பர். சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் சிறந்த அண்டை, சிறந்த பக்கத்து வீட்டுக்காரர், பக்கத்து கடைக்காரர் என்று. ஆனால் இன்று நடப்பது எப்படி? ஈமானுக்கு புறம்பான போக்கு. அடுத்த கடைக்கு போகின்றோடனே கண்ணை காட்டி இங்கே கூப்பிடுவோம், கண்ணை காட்டி காதை காட்டி சைக்கினை செய்து இங்கே போகாதே இங்கே வா என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஈமானுக்கு புறம்பான, ஈமானுடைய அடிப்படையே விளங்காத ஒரு போக்கு இந்த சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம். ஆக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த துவாக்களில் ஒரு துவா, அல்லாஹும்ம, இறைவா, இன்னி அஊது பிக்க, நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகின்றேன், மின் ஜாரி சூஇ ஃபி தாரில் முகாமத்தி, வசிப்பிடத்தில் தீய அண்டை வீட்டுக்காரர்கள் எனக்கு அமைவதில் இருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று அல்லாஹுவின் தூதர் பாதுகாப்பு தேட சொன்னார்கள். எப்படி? அல்லாஹ் அவருடைய வேதனையை விட்டு பாதுகாத்து விடு, நரகத்தின் வேதனையை விட்டு பாதுகாத்து விடு, தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாத்து விடு. எப்படி இந்த நரகத்தை பற்றியும் கபருடைய வேதனையை பற்றியும் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை பற்றியெல்லாம் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹுவின் திருத்தூதர் சொன்னார்களோ, அதுபோன்று இந்த வார்த்தையை முன்னிறுத்துகிறார்கள். கெட்ட அண்டை வீட்டானை விட்டும் எனக்கு அல்லாஹ் நீ பாதுகாப்பு கொடுத்து விடு என்று கேட்க சொன்னார்கள் என்று சொன்னால் சிந்திக்க வேண்டிய வார்த்தை. அண்டை வீட்டுக்காரர் என்பது, அண்டை வீட்டுக்காரர் என்பவர் ரொம்ப முக்கியமான நபராக இருக்கின்றார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் 3 நபர்களை நேசிக்கின்றான். அல்லாஹ் 3 நபர்களை நேசிக்கின்றான். காரணம், அவர்களிடத்தில் இருக்கின்ற சிறப்பான குணம்.
அவர்களிடத்தில் இருக்கின்ற உயர்வான பண்புகள், அவற்றின் காரணமாக அல்லாஹ் அவர்களை நேசிக்கின்றான். 3 நபர்கள், இங்கே 2 நபர்கள் நமக்கு தேவையில்லை. குறிப்பாக சொல்ல வந்த செய்தி, ரஜுலுன், ஒரு மனிதர், யக்கூனு லகுல் ஜாரு, அவருக்கு ஒரு அண்டை வீட்டுக்காரர் இருக்கின்றார். யூதிஹி ஜாரு, அந்த அண்டை வீட்டுக்காரர் இவருக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார், இவரை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனாலும் இவர் யஸ்பிரு அலா அதாஹு, அவர் தருகின்ற துன்பத்தை எல்லாம் பொறுமையோடு சகித்துக் கொண்டிருக்கிறார். பொறுமையோடு அமைதியாக சகித்துக் கொண்டிருக்கிறார். எதுவரைக்கும் சகிப்புத்தன்மை, அதைத்தான் கவனிக்க வேண்டும். ஹத்தா யுஃபர்ரிக பைனஹுமா மௌத்துன், மரணம் இருவரையும் பிரிக்கும் வரைக்கும். ஒன்று இவர் மௌத்து முந்தி அவர் பிந்தி, அல்லது அவர் மௌத்து முந்தி இவர் பிந்தி என்றால், எப்படியோ யாருடைய மௌத்து முந்துகிறதோ அதன் மூலமாக இருவருக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுகிறது. மௌத்தை கொண்டு பிரிவினை ஏற்படுகின்ற வரைக்கும் அண்டை வீட்டானுடைய தொல்லையை அமைதியோடு பொறுத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனை பார்த்து நேசிக்கின்றான். அல்லது லஅனுன், அல்லது இருவரில் யாரோ ஒருவருக்கு நீண்ட பிரயாணம் வந்தது. நமது ஊரை பொறுத்த மட்டில் 5 வருடம் 10 வருடம் அயல் நாடுகளுக்கு செய்கிறார்கள். அப்படி சென்று விட்டால் அவனால் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டிருந்த தொல்லை நீடிக்க மாட்டார். இப்படி நீண்ட பயணத்தின் காரணமாகவோ அல்லது நிரந்தர மௌத்தின் காரணமாகவோ அவர்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுகின்ற வரைக்கும் ஏற்படுகின்ற தொல்லைகளை எல்லாம் சகிப்புத்தன்மையோடு ஒருவர் பொறுத்துக் கொள்கிறார் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுக்கு பிரியமான நேசர் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். அன்புக்குள்ளே இப்படியெல்லாம் அண்டை வீட்டாருக்கு மார்க்கம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற காரணத்தால் பல கடமைகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். அண்டை வீட்டாருக்கு நாம் பலதரப்பட்ட கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. அதிலே முதல் கடமை என்ன என்று சொன்னால், அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். அண்டை வீட்டாருக்கு நல்லது செய்ய வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வையே வணங்குங்கள், அல்லாஹ்வுக்கு நிகராக சமமாக யாரையும் கருதாதீர்கள், யாரையும் நடத்தாதீர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கும், வபிதில் குர்பா, உறவினர்களுக்கும், வல் யதாமா, அனாதைகளுக்கும், வல் மசாக்கீன், ஏழைகளுக்கும், வல் ஜாரி வில் குர்பா, உறவினர்களான அண்டை வீட்டாருக்கும், வல் ஜாரில் ஜுனுபி, அந்நியர்களான உறவினர் அல்லாத அண்டை வீட்டாருக்கும் நல்லதையே செய்யுங்கள். இங்கே சிந்திக்க வேண்டிய வார்த்தை, அல்லாஹ் அடியார்களுக்கு ஏவுகின்ற தகவல்களையே முதன்மையான தகவல் தௌஹீத், ஏகத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும். அடியார்களுக்கு அல்லாஹ் தடுக்கின்ற தடைகளிலேயே கடுமையான தடை, இதைவிட கொடிய ஒரு பாவம் இல்லை, ஷிர்க்கை செய்யாதீர்கள். இத்தனை மகத்தான ஏவலை அடுத்து, இத்தனை கடுமையான தடையை அடுத்து அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இந்த அண்டை வீட்டுக்காரரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். எந்த இடத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான்? ஏவப்படுகின்றவற்றுக்கெல்லாம் சிகரம், தடுக்கப்படுகின்றவற்றுக்கெல்லாம் படு பாதாளம். அதற்கு அடுத்தபடியாக உறவினர்கள் இந்த வரிசையாக வருகிற போது அண்டை வீட்டாரை பற்றி அல்லாஹ் சொல்லி அவர்களிடத்தில் சிறந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும். அக்கம் பக்கத்து வீட்டாருக்கு மார்க்கம் நல்லது செய்ய வேண்டும் என்ற விஷயத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்று நாம் புரிய வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பார்வையில் பக்கம் பக்கம் வசிக்கின்ற அண்டை வீட்டார் இருவரில் அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்த மனிதன் யார்? அருகருகே வீடு இருக்கிறது, 2 பேருமே பொதுப்படையாக நல்லவர்கள் என்று நாம் கருதுகிறோம். அல்லாஹ் இடத்தில் இந்த இருவரில் சிறந்தவர் யார்? அதற்கு அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ഖൈറുൽ അസ്ഹാബി ഇൻദല്ലാஹ் ഖൈറുல் ஜீரானி இன்தல்லாஹ் ഖൈറുஹும் லிஜாரிஹி, அருகருகே வசிக்கின்ற இருவரில் மற்றவருக்கு யார் நல்லது செய்கின்றாரோ, தன் அண்டை வீட்டாருக்கு யார் நல்லது செய்கின்றாரோ அவரே அல்லாஹ் இடத்தில் சிறந்தவர். ஒருவர் பக்கத்து வீட்டாரை பற்றி சட்டை செய்வதில்லை, பொருட்படுத்துவதே இல்லை. ஆனால் இன்னொருவரோ பக்கத்து வீட்டுக்காரரை கருத்தில் கொள்வார். நல்ல விஷயமாக இருந்தால் அவரையும் பங்கெடுத்துக் கொள்ள செய்வது, அவருக்கு தன்னால் முடிந்த உபகாரங்களை செய்வது, அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது, இப்படி பக்கத்து வீட்டாரை கருத்தில் கொண்டு அவரை முக்கியத்துவம் கொடுத்து அவர் விஷயத்தில் நடந்து கொள்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இந்த இருவரில் இவர்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்தவர், உயர்ந்தவர் என்று சொன்னார்.
சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் உறவினர்களோடு சேர்ந்து வாழுகின்றான். உறவினர்கள் என்றால் யார்? தாய் வழியாக சொந்தம், தந்தை வழியாக சொந்தம், மகன் வழியாக சொந்தம், மகள் வழியாக சொந்தம். ஒரு மனிதனுக்கு நேரடி உறவுகள் இந்த 4 தான். பெற்ற தாய், தாய் வழி சொந்தம், தாயினுடைய சகோதரிமார்கள், தாயினுடைய சகோதரர்கள், சாட்சிமார்கள், தாய் மாமன்மார்கள். தந்தை வழி சொந்தம், தந்தையின் சகோதரி மாமி, தந்தையின் சகோதரன் பெரிய தந்தை சிறிய தந்தை என்று. மகன் வழியாக பேரன், மகன் வழி பேரன், மகன் வழி பேத்திகள், மகள் வழியாக மகள் வழி பேரன், மகள் வழி பேத்தி என்று. இப்படி இந்த 4 புறங்கள் இருந்து வருகின்ற அந்த உறவுக்குத்தான் உறவு ரஹம், தி ரஹம் என்று சொல்வார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் சிலத்துர் ரஹம், உறவுகளை சேர்ந்து வாழுகின்றான். 2 வஹுஸ்னுல் ஹுல்கி, அவனிடத்தில் நல்ல குணம் இருக்கிறது. 3 வஹுஸ்னுல் ஜிவார், அண்டை வீட்டாரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்கிறான். இந்த பண்புகள் அவனிடத்தில் இருந்தால் யஅமுரானி தியார, அவனுடைய வீட்டை செழிக்க செய்யும். அவனுடைய வீட்டை வளமான வீடாக, செழிப்பான வீடாக இந்த குணங்களே அவனுக்கு மாற்றி கொடுக்கும். வயஸீதானி ஃபில் அமார், அது மட்டுமல்ல, அவனுடைய ஆயுளையும் அதிகரிக்க செய்யும். அவனுடைய வாழ்க்கை அற்ப ஆயுளில் முடிய மாட்டாது. குறுகிய அற்ப ஆயுளில் அவனுடைய வாழ்நாள் முடிய மாட்டாது. அல்லாஹ் அவனுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பான். பெரும்பாலும் அற்ப ஆயுளுக்கு காரணமாக இருப்பது எது? எதிர்பாராத கோரமான விபத்துக்கள். இருந்து போனான், எதிர் வந்த வாகனம் அடித்து தூக்கி எறிந்தது, தலை துண்டிக்கப்பட்டது, உடல் சிதறி போனது, இரத்த வெள்ளத்தில் இறக்கின்றான், ஜனாசா தூக்கப்படுகிறது. பெரும்பாலும் அப்படி என்றால் இவனுடைய ஆயுள் நீளமாக ஆகும் என்று சொன்னால் அதனுடைய உள்ளே இருக்கின்ற ஒரு பொருள் கோர விபத்துக்களை விட்டு அவன் பாதுகாக்கப்படுவான். இயற்கை சீற்றங்களை விட்டு அவன் பாதுகாக்கப்படுவான். திடீர் மரணங்களை விட்டு அவன் பாதுகாக்கப்படுவான். சொந்த பந்த உறவுகளை அரவணைத்து வாழுகின்றான். அக்கம் பக்கத்தில் இருக்கின்ற மக்களோடு இணக்கமாக நடந்து கொள்கிறான். அத்தோடு நற்குணத்தை வெளிப்படுத்துகின்றான். எல்லோரிடத்திலும் நல்ல குணத்தோடு, சிரித்த முகத்தோடு, குற்றம் செய்தால் கூட பெருந்தன்மையாக மன்னிப்பது, அடுத்தவர் தனக்கு தீங்கு செய்தால் கூட அதை பொறுத்துக் கொள்வது, சகித்துக் கொள்வது, இப்படி நல்ல குணத்தோடு நடந்து கொள்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுடைய வீட்டை செழிக்க செய்வான். அவனுடைய வீட்டை அல்லாஹ் பரக்கத்தான வீடாக ஆக்குவான். அத்தோடு அவனுடைய ஆயுளையும் அல்லாஹ் நீளமாக ஆக்கி கொடுப்பான் என்று அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மற்றொரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாம் எல்லோரும் கண்டிப்பாக பிரியப்படுகின்றோம். அல்லாஹ்வை நாம் நேசிக்கின்றோம், சாதாரண விஷயம். அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும், அது உயர்வான விஷயம், பெரும் பாக்கியம். அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் பிரியப்படுகின்றீர்களா? அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் 3. 1, இதஅது மின்தும் உஸ்துகு, அத்து இதஅது மின்தும், நீங்கள் நம்பப்பட்டால் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் இன்று நடப்பது என்ன? நம்பிக்கை துரோகம். சாதாரணமாக கொச்சையாக பழக்க சொல்வார்கள், நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டார். பக்கத்து வீட்டுக்காரன் நாம் பிரயாணம் போனதற்கு முன்பாக நம்முடைய மனைவி மக்களை பாதுகாத்துக் கொள்வான் என்று இவன் மீது முழு நம்பிக்கையோடு போனான். இவனே துரோகியாக மாறிவிட்டான். இவனே தன்னுடைய பெண்டு பிள்ளைகள் விஷயத்தில் விரோதியாக, சமூக விரோதியாக மாறி வேலியை தாண்டி மேய்ந்திருக்கிறான் என்று சொன்னால் யாரிடத்தில் சொல்ல? வேலியை பயிரை மேய்ந்தது என்பதை போன்று இவனைத்தான் தன்னுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பாக இருப்பான் என்று நம்பி சென்றான். ஆனால் அவனே துரோகியாக மாறிவிட்டான் என்று சொன்னால் அவ்வளவு கடுமையான விஷயம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒருவன் உன்னை நம்புகிறானா, நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்தது, துரோகம் செய்துள்ளார். நம்புகின்றவனுக்கு துரோகம் செய்யாதே, அல்லாஹ்வுடைய அன்பை நீ பெற முடியாது. நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடந்து கொள். 1. 2, உஸ்துகு இதா ஹத்தஸ்தும், பேசினால் உண்மையே பேசுங்க. அதிலும் குறிப்பாக நாம் உண்மையைத்தான் பேசுவோம் என்று அவன் நம்பிக்கொண்டிருக்கிறான். நம்ப வைத்து மோசம் செய்வது எப்படி? அவன் நாம் உண்மையைத்தான் பேசுகின்றோம் என்று நம்மை குறித்து அவன் உயர்வாக எண்ணிக்கொண்டிருக்க, நாமோ இல்லாத உண்மைக்கு புறம்பான செய்தியை சொல்லி அவனை ஏமாற்றுகின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுவும் செய்யக்கூடாது.
மூன்றாவதாக சொன்னார்கள், இது ரெண்டு மட்டுமல்ல, வஹ்சினு ஜிவார மன் ஜாவரக்கும், உங்களுக்கு அருகில் அடுத்திருக்கின்ற மக்களிடத்தில் உங்களுடைய அருகாமையை அழகுபட ஆக்கிக் கொள்ளுங்கள். பக்கத்தில் கூடியிருக்கின்ற, அது வீடாக இருக்கட்டும், வியாபார தலங்களாக இருக்கட்டும், அது வேறு அலுவலகமாக இருக்கட்டும், நம்மை அடுத்திருக்கின்ற மக்களிடத்தில் சிறந்த முறையில் நடந்து கொள்ளுங்கள். இந்த 3 தன்மை உங்களிடத்தில் இருந்தால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அன்புக்களே, நாம் கொஞ்சம் எடை போட்டு பார்க்கலாம். அல்லாஹ் நம்மை இப்போது நேசிக்கின்றானா இல்லையா? இந்த 3 தன்மைகள் நம்மிடத்தில் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் நேசிக்கின்றான். இல்லை என்று சொன்னால் யோசிக்க வேண்டும். அடுத்து அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்து வீட்டாரோடு நல்ல விதமாக நடந்து கொண்டோம் என்ற பெயரை பெறுவதற்கு என்ன என்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும் அதையும் சொன்னார்கள். தஹாதவ், ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு மத்தியில் அன்பை அதிகப்படுத்துவான். அன்பளிப்பு, நம் வீட்டில் இருக்கின்ற பொருளை அவர்களுக்கு கொடுக்கிறோம். நாம் அயல் நாட்டில் இருந்து வந்தோம், ஏதோ சில உள்பண்டங்களை இந்த வீட்டு பிள்ளைகளுக்காக சொல்லி கொடுக்கின்றோம், அல்லது நாம் கொண்டு வந்த உடுமணிகள் உடுத்தாடைகளில் சிலவற்றை அங்கே கொடுத்தோம். எப்படியோ சில அன்பளிப்புகளை நாம் செய்ய வேண்டும். அன்பளிப்புகள் மூலமாக அல்லாஹு தஆலா அன்பை அதிகரிப்பு செய்கின்றான். அல்லாஹுவின் திருத்துதர் எந்த அளவுக்கு சொன்னார்கள் சொன்னால், அன்பளிப்பு செய்கின்ற போது, யா நிசா அல் முஸ்லிமாத்தி லா தஹகிரன்ன ஜாரத்துன் லி ஜாரத்திஹா வலவ் ஃபிர்ஸன ஷாத்தின், ஒரு மூமினான பெண் தான் கொடுக்கின்ற அன்பளிப்பை அற்பமாக கருத வேண்டாம். இந்த வார்த்தை இரண்டு பக்கம் பொருந்தும். கொடுக்கின்ற இதை அற்பமாக இவரும் கருத வேண்டாம், கொடுக்கப்பட்ட அதை பெறுகின்ற அவரும் அற்பமாக கருத வேண்டாம். வலவு ஃபிர்ஸன ஷாத்தின், ஆட்டின் கால் எலும்பாக இருந்தாலும் சரி. ஃபிரசன் என்ற வார்த்தை அரபியில் எதற்கு சொல்வார்கள், இந்த கால், சூப்பு போடுகின்ற கால் இருக்கிறது, அதை இருக்கின்ற மாமிசம் எல்லாம் கலண்டு விழுந்ததற்கு பின் வெறும் எலும்பு மட்டும் இருக்கும், அதுக்குத்தான் ஃபிரசன். கால் குழம்பு, அதில் இருந்த சதை மாமிசம் எல்லாம் கலண்டு விட்டது, அந்த வெந்து போன காரணத்தால் வெறும் எலும்பு மட்டும் இருந்தது, அதற்குத்தான் ஃபிரசன் என்பார்கள். அதை ஏனும் பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து விட்டு அன்பளிப்பு செய்யுங்கள். அப்படி அன்பளிப்பு செய்கின்ற போது கொடுத்து விடுகின்ற இவர் அற்பமான பொருள், இதையா கொடுக்க என்று கருதாதீர்கள். கொடுத்து விடப்பட்ட வீட்டார்கள் இதை போய் கொடுத்து விட்டாரா என்று துச்சமாக மதிக்க வேண்டாம். பக்கத்து வீட்டாருக்கு முடிந்ததை செய்து கொடுங்கள், முடிந்ததை செய்யுங்கள். இதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு அன்பை அதிகப்படுத்துவார். ஆக அல்லாஹுவின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பக்கத்து வீட்டாருக்கு நன்மை செய்வதற்காக என்ன என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றி வலியுறுத்துகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்டால் அதை பற்றிய கூடுதல் விளக்கத்தை நாளை தினம் நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பக்கத்து வீட்டாரிடத்தில் சிறந்த முறையில் நடந்து கொண்டு வாய்மையான மூமின்கள் என்ற பெயரை பெறுகின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேள்வி, பெரும் பொருட்செலவு செய்து கிரிக்கெட் கால்பந்து டோர்னமெண்ட்டுகள் நடத்துகிறார்கள், இது கூடுமா? டோர்னமெண்ட்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி ஃபீஸ் வச்சு போகிற நம்மள்கிட்டே ஒரு பணம் வாங்குவாங்க, அது போக ஆர்கனைஸ் பண்ணி ப்ரைஸும் கொடுப்பாங்க 10 8. முதல்ல டோர்னமெண்ட் அது என்னன்னு தெரியல, சும்மா சொல்கிறேன். அதாவது மார்க்கத்தின் பார்வையில் உடற்பயிற்சி என்பது சுன்னத். உடற்பயிற்சி என்பது சுன்னத். உடற்பயிற்சி என்றால் என்ன அர்த்தம்? மனிதன் சோம்பி கிடக்கக்கூடாது. காலையில் ஒரு குறிப்பிட்ட நேரம், மாலையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் உடற்பயிற்சி செய்கிற போது அவன் ஆரோக்கியமாகவும் இருப்பான், அன்று முழுவதும் அவன் சுறுசுறுப்பாக இருப்பான், அவனுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். இந்த நோக்கத்துக்காக அவன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், அவனுடைய ஆரோக்கியம் பாதுகாக்கப்பட வேண்டும், அன்றாட அவனுடைய அலுவல்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும். இதற்காக உடற்பயிற்சி, இதை மார்க்கம் வலியுறுத்துகிறது, வரவேற்கிறது. இன்னும் சில போனால் ஆபத்தான சந்தர்ப்பங்களில் இந்த உடற்பயிற்சி அவனுக்கு கை கொடுக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த காலத்தை பொறுத்த மட்டில் போர்க்களத்துக்கு போக வேண்டும். போர்க்களத்துக்கு போக வேண்டால் திடமான உடல் வேண்டும், வலிமையான உடல் வேண்டும். அப்போதான் எதிரிகளை எதிர்த்து நின்று தாக்கு பிடிக்க முடியும், எதிரிகளை நாம் தாக்க முடியும். சோர்ந்து போனவனாக, பயிற்சியற்றவனாக அவன் இருக்கிறான் என்றால் இவனாலும் எதிரிகளை தாக்க முடியாது, எதிரிகளுடைய தாக்குதலையும் இவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் துவண்டு போய் விடுவான். களத்திலே தோற்று புறமுதுகிட்டு ஓடுகின்ற ஒரு நிலை வந்துவிடும்.
அப்படியெல்லாம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ்வின் திருத்தூதர் குதிரை மீது ஏறி சவாரி செய்வதை ஊக்கப்படுத்தினார்கள். அம்பறிந்து குறிபார்த்து சரியாக அம்பறிவதை ஊக்கப்படுத்தினார்கள். நீச்சல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீச்சலை கற்றுக்கொள்ள ஊக்கப்படுத்தினார்கள். ஓட்டப்பந்தயம் வைத்து பந்தயத்திலே முந்துகின்றவர்களுக்கு நபிசாசம் பரிசளித்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் உடல் ரீதியான வலிமையை தோற்றுவிப்பதற்காக வேண்டி இந்த பயிற்சிகளை செய்தால் அது சுன்னத்து, வரவேற்கப்படுகிறது. ஆனால் இன்று அந்த நோக்கத்தை தாண்டி கோடிக்கணக்கான ரூபாய்கள் செலவுகளில் தொழுகையை பால்படுத்தி வீட்டு வேலைகளை நாசமாக்கிவிட்டு அன்றாட பணிகளை எல்லாம் முடக்கிவிட்டு இது என்னவோ பெரிய விஷயத்தை போன்று, இதுதான் முழு பணி, இதுதான் அசல் வேலை என்பதை போன்று இன்று மணிக்கணக்காக நாள் கணக்காக இரவு பகல் பார்க்காமல் உறக்கத்தை விட்டுவிட்டு பெரிய பெரிய போக்கஸ் லைட்டுகளை எல்லாம் போட்டுக்கொண்டு விளையாட்டுகளை நடத்துகிறார் என்றால் இது மார்க்கத்துக்கு விரோதமான காரியம். இன்னும் சொல்ல போனால் பலர் இது போன்ற விளையாட்டுகளில் பங்கெடுத்து விட்டு சுபுகு தொழுவதே இல்லை. சுபுகு என்ன விளையாட்டு, சாதாரணமாக பகலில் விளையாட்டு நடக்கிற போது தொழுகைக்கு கூட போவதே இல்லை. இது அப்பட்டமான ஹராம். தொழுகைக்கு போகாமல் நடக்கின்ற விளையாட்டுக்கள் ஹராமான விளையாட்டுக்கள். இரவு தொழுகையை தடுக்கும் விதமாக, சுபுகு தொழுகையை தடுக்கும் விதமாக எந்த விளையாட்டாக அமையட்டும் அது ஹராமான விளையாட்டு. அது சூதாட்டமாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. சூதாட்டம் தானே ஹராம். சூதாட்டம் எப்படி ஹராமோ அதுபோன்று தொழுகைக்கு வேட்டு வைக்கின்ற அத்தனை விளையாட்டும் ஹராமானவை. அதே போன்று அதிகமான பொருள் செலவு, அதில் சில சூதாட்டமான அமைப்புகள், ஒரு நபர் பணத்தை போட்டு விளையாட சொல்லிவிட்டு கடைசியாக ஜெயித்து வருகின்ற அந்த பார்ட்டிக்கு அன்பளிப்பு கொடுத்தால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லோரிடத்திலையும் அந்த விளையாட்டில் பங்கெடுக்க வேண்டும் என்றால் ஒரு கணிசமான தொகையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று வாங்கிவிட்டு கடைசியில் யார் ஜெயிக்கின்றார்களோ வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும் மொத்த தொகையை சேர்த்து கொடுப்பது இது சூதாட்டம். இந்த அமைப்பில் இருந்தால் ஹராம் என்பதையும் தாண்டி சூதாட்டம் என்ற கண்ணோட்டம் வருகிறது. ஆக உடற்பயிற்சியை மார்க்கம் வரவேற்கிறது மட்டுமல்ல, வலியுறுத்துகிறது. சுன்னத்து என்று மார்க்கம் அதற்கு அந்தஸ்து கொடுக்கிறது. ஆனால் இன்று நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்டுகள் எல்லாம் அந்த கோணத்தில் நடப்பதாக தெரியவில்லை. மார்க்கத்துடைய வணக்க வழிபாடுகளை எல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய முறையில், மார்க்கத்தை விட இதற்குத்தான் முதலிடம் கொடுக்கக்கூடிய விதத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதுபோன்ற விளையாட்டுகளுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. பெருமை, ஊர் பெருமை, குடும்ப பெருமை பேசலாமா? குழி தோண்டி புதைக்க வேண்டிய கேவலமான காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவின் போது சொன்னார்கள், அறியாமை காலத்து மூடப்பழக்கங்கள் அனைத்தையும் என் காலடியில் குழி தோண்டி புதைத்து விட்டேன், இனி மீண்டும் கிளறி எடுக்காதீர்கள். இந்த குலப்பெருமை எல்லாம் குடும்ப பெருமை. நாங்கள் ஆண்ட பரம்பரை, நாங்கள் அந்த பரம்பரை, நாங்கள் 200 வருடமாக இந்த ஊரை நாங்கள் தான் ஆண்டுகிட்டு இருந்தோம். நாங்கள் யார் தெரியுமா? நீ யார் தெரியுமா? ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் பேசுகின்றவர்களை ரொம்ப மோசமாக நினைத்தார். ஒரு சின்ன வரலாற்று குறிப்பை சொல்கின்றேன். அதற்கு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு குறைஷி குலத்தில் பிறந்தவர்கள். அவர்களுடைய அடிமை விலை கொடுத்து வாங்கிய அடிமை. அந்த அடிமை விஷயத்தில் ஒரு நாள் எவனத்த சௌதா, ஓ கருப்பியின் மகனை என்று சொல்லிவிட்டார்கள். இவ்வளவுதான், அவசரப்பட்டு வாயிலே வந்து விட்டது, இவ்வளவுதான், வேறு ஒன்றுமல்ல. கருப்பியின் மகனே என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அந்த அடிமைக்கோ அந்த வார்த்தை நெஞ்சத்தை சுட்டு விட்டது. நேராக புறப்பட்டு போனார். அல்லாஹ்வின் திருத்துவரிடத்தில் சென்று, யா ரசூலல்லாஹ், என் எஜமான் அபூதர் என்னை எவன சௌதா, கருப்பியின் மகனை என்று சொன்னார். அர்த்தமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் கோபம் அடைந்தார்கள். அபூதரை அழைத்து வர சொன்னார்கள். அழைத்து வரப்பட்டது. அவர்களை பார்த்து சொன்னார்கள், இன்னக இம்ரஉன் ஃபீக ஜாஹிலியத்துன். அபாதர், உம்மிடத்தில் அறியாமை காலத்து மூட பழக்கம் இன்னும் குடிகொண்டிருக்கிறது. அறியாமை காலத்து மோசமான பண்பு இன்னும் உம்மிடத்தில் குடிகொண்டிருக்கிறது என்று கடுமையாக எச்சரித்தார்கள். உடனே அதற்கு அபூதர்கள் இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு நடுங்கி போனவர்களாக வீட்டுக்கு போனார்கள். போய் அவர்கள் செய்த வேலையை பாருங்கள். இந்த அடிமையை கூப்பிட்டார்கள். தரையிலே படுத்தார்கள், மண்ணிலே கன்னத்தை வைத்தார்கள். அந்த அடிமை எடுத்தாங்க,
உன் காலை தூக்கி என் கழுத்திலே வைத்து என் முகத்திலே வைத்து மிதி என்று சொன்னார். அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய தோழர்களை போன்று இனி கியாமத்து நாள் வரைக்கும் இந்த உலகம் காண முடியாது. தன்னுடைய அடிமை தான் சொன்ன ஒரு வார்த்தையால் அவர் வேதனைப்பட்டு பெருமானாரிடத்தில் சொன்னதற்கு பின்பாக அல்லாஹ்வின் தூதர் இப்படி கண்டித்து விட்டார்கள் என்ற காரணத்தால் அதற்கு எப்படி பரிகாரம் தேடுகின்றார்? சமுதாயத்துக்கு முன்னிலையில் தரையில் படுத்து கன்னத்தை கீழே வைத்து உன் பாதங்களை தூக்கி என் முகத்திலே மிதித்து நீ பழிதீர்த்துக்கொள் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர், சிந்திக்க வேண்டிய வார்த்தை. ஆக இது போன்ற காரியங்களைத்தான் செய்ய வேண்டும். யாரெல்லாம் இந்த பரம்பரை ஊரை காரணமாக வைத்து, பேரை காரணமாக வைத்து, குடும்பத்தை காரணமாக வைத்து, பரம்பரையை காரணமாக வைத்து பெருமை பேசுகிறார்களோ அவர்கள் எல்லாம் படுக்க வைத்து செருப்பு காலோடு விதிக்க வேண்டும். நாம் சொல்லவில்லை, சஹாபாக்கள் இப்படித்தான் செய்திருக்கிறார்கள். அந்த பெருமை போக வேண்டும், ஒளிய வேண்டும், குழி தோண்டி புதைக்க வேண்டும். அதற்கு செய்ய வேண்டிய காரியம் இது போன்ற காரியம். இது இஸ்லாத்துக்கு படு விரோதமான போக்கு. ஹராமான சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோழர் விருந்துக்கு அழைக்கிறார்னா அதுக்கு என்ன பண்றது? திட்டவட்டமாக தீர்க்கமாக தெரியுது இவர் ஹராமான சம்பாத்தியம் உள்ளவர். அந்த ஹராமான சம்பாத்தியத்தில் தான் இவர் விருந்து கொடுக்கின்றார் என்று திட்டமாக தெரிந்தால் கண்டிப்பாக போகக்கூடாது, தவிர்த்து விட வேண்டும். அது நேரடியாக முகத்துக்கு நேராக சொல்லி அவரை திருத்த முடியும் என்றாலும் அப்படியே சொல்லலாம். எங்களுடைய சம்பாத்தியம் ஹராம், அந்த ஹராமான உணவு சம்பாத்தியத்தை கொண்டு தான் நீங்கள் விருதுக்கு ஏற்பாடு செய்கிறீர்கள். இதுக்கு நான் உண்டால் நானும் உங்களுடைய ஹராமான சம்பாத்தியத்தை ஆதரிக்கின்றேன் என்று அர்த்தம் வரும். ஆகவே நான் வர விரும்பவில்லை, புறக்கணிக்கிறேன் என்று அப்பட்டமாக சொல்லிவிட்டு புறக்கணிக்க வேண்டும். இல்லை அதனால் பாதிப்பு ஏற்படும், சொந்த பந்த உறவு பாதிக்கப்படும் என்றால் ஹிக்மத்தான முறையில், நளினமான முறையில் பிரச்சனையை நேரடியாக முட்டிக்கொள்ளாமல் ஏதோ சாக்கு போக்கு சொல்லிவிட்டு அந்த விருந்தில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி விடலாம். கணவனும் மனைவியும் எவ்வளவு காலம் பிரிந்திருக்கலாம்? கணவனுக்காக வெளிநாட்டில் பல வருடங்களா பிரிஞ்சு வேலை செய்யறாங்க. சையதுனா ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் மதீனா நகரத்தில் நகர்வலம் வருகிறார்கள். அப்படி வருகின்ற போது ஒரு வீட்டில் இருந்து சோக கீதம் கேட்கிறது. ஒரு பெண் அரபியில் ஒரு கீதம் படிக்கின்றார். என்ன கீதம்? அதனை சாரத்துவன் அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும் எனக்கு இல்லை என்று சொன்னால் இந்த கட்டில் நடுநடுங்கும் என்று சொன்னார். இந்த கவிதை சுருக்கமாக மைய கருத்து, அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும் எனக்கு இல்லை என்று சொன்னால் இந்த கட்டில் நடுநடுங்கும் என்று சொன்னார். என்ன பொருள்? அல்லாஹ்வுடைய அச்சம் மட்டும் இல்லை என்றால் யாரோடும் நான் என்னுடைய தேவையை பூர்த்தி செய்வேன், இந்த கட்டிலை அதற்கு பயன்படுத்துவேன், இந்த கட்டில் குலுங்கும் என்று அதற்கு பொருள். வார்த்தையை கேட்டுவிட்டு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெண்ணை அழைத்து கேட்டார், என்ன சொன்னீங்க அம்மா, நீ என்ன பேசுகின்றாய், என்ன சொன்னாய் என்று கேட்டார். சொன்னாய். கொஞ்சம் வெளிப்படையாக அந்த பெண்ணும் சொல்லிவிட்டார், நான் இப்படி எல்லாம் நடக்கப் போவதில்லை, இருந்தாலும் என் கணவனை நினைத்து நான் இப்படி பாடினேன். என்ன உன் கணவன் எங்கே? என் கணவர் போர் முனைக்கு சென்று மாதங்கள் பல கழிந்து விட்டன, என் கணவரை எண்ணுகின்ற ஒரு நிலை எனக்கு வந்துவிட்டது. அப்படியா? உடனே ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அருமை மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானாருடைய மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சென்று கேட்டார்கள், மகளே ஹப்ஸா, நான் கேட்கின்ற கேள்விக்கு வெட்கப்பட வேண்டாம், தெளிவாக பதில் சொல். ஒரு பெண் தன் கணவனை எண்ணாமல் எத்தனை காலம் பொறுத்திருக்க முடியும் என்று கேட்டார்கள். அப்போது அவர் சொன்னார்கள், 4 மாதங்கள் கணவனை பிரிந்த ஒரு பெண் கணவனுடைய தேட்டம் இல்லாமல் இருக்க முடியும். அதற்கடுத்து கணவனை பற்றிய தேட்டம் நிச்சயமாக சராசரி பெண்ணுக்கு ஏற்படும் என்ற அர்த்தத்தில் சொன்னார். உடனே ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறுநாள் எல்லா போர் முனைகளுக்கும் கடிதம் எழுதினார்கள், உத்தரவிட்டார்கள். போர்ப்படை தளபதிகளுக்கெல்லாம் 4 மாதங்களுக்கு மேல் யார் இருந்தாலும் சரி உடனே வீட்டுக்கு அனுப்பும், அவர்கள் வீட்டுக்கு போய்விட்டுத்தான் வர வேண்டும் என்று அன்னிலிருந்து ஒரு சட்டத்தை அவர்கள் இயற்றினார்கள். மார்க்கத்தில் 4 மாதங்களுக்கு மேல் கணவன் மனைவியை, மனைவி கணவனை விட்டு பிரிந்திருப்பதற்கு இடமில்லை. ஆனால் ஒப்பந்த அடிப்படையில் நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையை வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு நிர்பந்தம், கடுமையான கடனாக இருக்கிறது, 4 மாதம் போனால் அங்கே சமாளிக்க முடியாது, குறைந்தது 1 வருஷமாவது இருக்க வேண்டும். இப்போது கணவன் மனைவி பேசிக்கொண்டார்கள், ஒப்பந்தம் போட்டுக்கொண்டார்கள். நான் ஒரு வருடம் போனால்தான் இந்த கடனை அடைக்க முடியும், இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், ஆகவே நீ பொறுத்துக் கொள்வாயா என்று கணவன் மனைவியினிடத்தில் கேட்க, மனைவி சம்மதம் தெரிவிக்க, ஒப்பந்தத்தின் அடிப்படையில் புறப்பட்டார்கள் என்றால் அது ஒப்பந்தத்தால் கூடும், பொதுவாக அல்ல. செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் காரணமாக அது போன்று சற்று கூடுதலாக காலம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால்
அப்படியெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக பிரிவதாக இருந்தால் 4 மாதங்களுக்கு மேல் பிரியக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கேட்டபடி செயலாற்றக்கூடிய பாக்கியத்தை தருள்வானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.